கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 3. தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். 8வது வசனம் இப்படி சொல்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு நிகழ்வு நமக்கு தெரிகிறது. தாவீது மிகவும் கலக்கமான நேரத்தில், மனோ துக்கத்தில், வேதனையான ஒரு சூழ்நிலையில் பாடிய சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை நாம் சொல்லலாம். இந்த சங்கீதத்தை 1 முதல் 8 வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ரட்சிப்பு கர்த்தருடையது. மொத்தமாக சொன்னால் ரட்சிப்பு கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது, உன் கஷ்டத்திற்கு ஒரு வழி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இயங்கும் இணைந்த கைகள் பவுண்டேஷன் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நாங்கள் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், சிறந்த உளவியல் மற்றும் மனநல ஆலோசகர்கள், தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள், தியானம், யோகா, உடற்பயிற்சி வல்லுநர்கள் மற்றும் பல நிபுணர்களை கொண்டு முழுமையான சிகிச்சையினை வழங்குகிறோம். உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட கவனம் மற்றும் நவீன சிகிச்சைகளை வழங்குகிறோம். எங்கள் மையத்தில் உள்ள வசதிகள்: தனிப்பட்ட படுக்கை, மின்விசிறி, சுத்தமான கழிவறை, 3 வேளை தேநீர், சத்தான உணவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து அழைத்து செல்லும் வசதியும் உள்ளது. இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு எண் 8747711115. இணைந்த கைகள் பவுண்டேஷன், சோழவந்தான் அருகே, மதுரை. உன்னுடைய வேதனைக்கு ஒரு விடுதலை தரக்கூடியது கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில், இந்த நேரத்திலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் அன்பானவர்களே, அந்த சங்கீதம் 3ஐயும் வாசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலையும் பாருங்கள், உங்கள் கண் முன்னாலே கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லா விதமான நிலைமைகளிலும் என்னை ரட்சிக்கிறவர் கர்த்தரே. எனக்கு விரோதமாக பாளையம் அநேகர் இறங்கினாலும் நான் அவர்கள் நடுவாக ஊடுருவி போய் மதில்களை தாண்டத்தக்கதாக எனக்கு அனுகூலமாக எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை எவ்வளவு நாம் ஆர்வமாக, இன்பமாக அதை ருசித்து, அதை புசித்து, நம்முடைய வேதனையினுடைய காலத்தில் நாம் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறவர்களாக நம்முடைய காலமாக இருந்தாலும் ஒரு வெற்றியினுடைய வாழ்க்கையை தருவார் கர்த்தர். இந்த இடத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரிய இருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். எனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அநேகர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இதனுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அதாவது தாவீதினுடைய குடும்பத்திலே என்றைக்குமே ஆதி மூல பாவங்கள் பல வகைகளிலே பிரிந்து பிரிந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்தியை படைத்தார். ஆனால் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது மிக அழகாக, ஒருத்தியை படைத்தார். ஆதாமுக்கு ஏவாளை படைத்தார். அவருடைய வீழ்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இந்த காயின் சந்தையில் தான் ஒரு மனிதன், ஒருத்தன் தோன்றுவான். அவன் பேர் லாமைக் என்று நினைக்கிறேன். காயின் சந்தையிலே தோன்றுகிறவன். இங்க நோவாவுடைய அப்பாவை சொல்லவில்லை. அவன் 2 மனைவிகளை கட்டுகிறான். இந்த 2 மனைவிகளை அவன் கட்டி அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையில் கொடூரமான, தன்னுடைய முற்பிதாவாகிய காயின் ஒரு கொலை செய்தான் என்றால் இவன் 2 கொலையை செய்கிறான். என்றைக்குமே பாருங்கள், இந்த தவறான, அதாவது ஒருத்தன் ஒருத்திய உடையவனாக அவன் வாழ்க்கையை நடத்தவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் அநேக தவறுகள் செய்யக்கூடும். அல்ல என்றால் அவன் வாழ்க்கையில் அநேக விதமான அவன் கூலியை கொடுக்க வேண்டும். கூலி என்றால் என்ன தெரியுமா? அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்றதான கஷ்ட நஷ்டங்களுக்கு அவன் உள்ளாக்கப்பட வேண்டும். தாவீது அவன் வனாந்தரத்தில் அலைந்தான், எல்லாம் செய்தான். ஒரு பக்கம் இப்படித்தான் அவன் ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைத்தார்.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் பல திருமணங்கள் செய்து கொண்டான். ஓரளவு அவன் அந்நிய இடங்களுக்கு செல்லாமல் இருந்தால் கூட பல திருமணங்கள் செய்தான். இந்த பல திருமணங்களை அவன் செய்து கொண்ட ஒரு காரணத்தினாலே நடந்தது என்ன என்பதை நீங்கள், அநேக பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார். இந்த அநேக பிள்ளைகளிலே இனி தாவீதுக்கு பின்பு யார் அரியணை ஏறுவார்கள் என்கின்றதான எண்ணம் அந்த குடும்பத்திற்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான சிந்தனை உருவாகத்தான் செய்யும். இப்பொழுது பாருங்கள், மாக்காள் பெற்ற அப்சலோம் ராசாத்தியினுடைய ஒரு ராஜ குடும்ப பாரம்பரியத்தில் வந்த மாக்காள், அவனுடைய மகனாக இருந்தவன், மூத்த மகனாக இருந்தவன் அப்சலோம். உலக பேரழகன். இஸ்ரவேல் யூதர்களே பொதுவாக மிக அழகாக இருக்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது. அவர்கள் புத்தி கூர்மையுடையவர்களாகவும் பலவிதமான எண்ணங்களிலே சிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த புத்தி கூர்மையை, சிறந்ததை சில தவறான வழியில் நடத்துகிற பொழுது மிக கேவலமான நிலைமை ஏற்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது தாவீது வீட்டிலே நடந்தீர்கள். தாவீது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரியாவின் மனைவி அந்த பட்சேபாளை அவன் தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பச்சாரத்தில் விழுந்தான். அதாவது மீறுதலான வச்சார். இன்னொரு அந்த காலத்தில் எத்தனை மனைவிகள் கட்டினாலும் ஒரு பெரிய தவறாக தெரியவில்லை என்று சொன்னாலும் பைபிள் அதை கண்டிக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட தடைமீறிய ஒரு பாவமாக அந்த உரியா என்கின்றதான போர் வீரன், அதாவது சமத்த போர் வீரன், மிக கெட்டிக்காரனாக இருந்த அந்த உரியாவின் மனைவியை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அங்கே செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்தான். செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நீங்கள் செய்யத்தகாததை செய்து விடுவீர்கள். அதாவது யுத்தத்துக்கு அணிவகுத்து செல்லுகின்ற பொழுது அதை தலைமை தாங்கி அந்த தன்னுடைய பார்வையில யோவாப்பு தலைமை தாங்கினாலும் படைக்கு தன்னுடைய பார்வையில் அவைகள் நடக்க வேண்டும். ராஜாக்கள் யுத்தத்துக்கு செல்கிற காலம் என்று வசனம் அங்கே தெளிவாக குறிப்பிடுகிறது. இப்படி குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இவனோ அரமனையில உலாத்தி கொண்டிருந்தான். செய்ய வேண்டிய நேரம், இவன் செய்ய வேண்டிய வேலை, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய வேலையை செய்திருக்க வேண்டும். ஆகவே செய்யாதது ஒன்றை அவன் செய்தான். என்ன செய்தான்? அதான் அங்கே போர் வீரனாக சென்றிருக்கக்கூடியதான இந்த உரியா அவனுடைய மனைவியை இவன் உப்பரியின் மேல் இருந்து அவளுடைய அழகிலே மயங்கி பச்சார ஆசையிலே விழுந்து அவளோடு அவன் பச்சாரம் செய்துவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்த காரணத்தினாலே இந்த நேரத்தில் இந்த பாவத்தை இன்னொரு மனைவி எடுத்துக்கொண்டான் அல்லவா? ஆகவே அவனை காரி துப்பி விடுவார்கள். இந்த பாவத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தான், மறைக்க முடியவில்லை. ஆகவே அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், உரியாவை கொலை செய்து விடுகிறான். நாள் வைத்து போர் முனையிலே நிற்க சொல்லி கொலை செய்து விடுகிறான். ஆகவே கண்களின் நிச்சயிலே விழுந்து மாம்சத்தினுடைய பாவத்தை செய்து ஊரார் இவர்கள் நம்முடைய கௌரவத்தை நாசப்படுத்திவிடக் கூடாது, இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் என்ற அடிப்படையிலே இவனுக்கு இருந்த அந்த பெருமை, ஜீவனத்தின் பெருமையானது, தான் ஒரு ராஜா இப்படி செய்யலாமா என்கின்ற ஒரு அந்த வெட்கத்தினாலே, அந்த பெருமையை விட்டுக் கொடுக்காத நிலையினாலே இவன் அந்த கொலையும் செய்து விடுகிறான். பாருங்கள், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்ய வைத்து விட்டது பிசாசு. இந்த நேரத்திலே கொலைக்கும் செய்து விட்டான். ஆக இதெல்லாம் தெரியும். இப்ப அந்த நிகழ்வுகளை விட்டு விடுவோம். அவனுக்கு ஒரு குழந்தை, அது ஒன்று பிறக்கிறது, இறந்து விடுகிறது. இந்த பட்சபாலிடத்தில் இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அவன் பேர் சாலமோன். இப்ப பாருங்கள், இவன் ஆணையிட்டு சொல்லுகிறான். பிரச்சாரத்தின் மயக்கத்திலே அந்த மற்ற பெண்கள் எத்தனை பேரை கட்டியிருந்தாலும் அவர்கள் மேல் இல்லாத ஒரு பிரியம் இவள் அழகு மேலும், அதாவது திருப்தி அடையாத நிலையிலே இவனுடைய வாழ்க்கை சீரழிந்தபடினாலே இவன் சொல்லுகிறான், எனக்கு பின்னாலே உன் மகன் ராஜாவாக இருப்பான் என்று சொன்னான். ஏரோது ஒரு வயதுக்கு வந்த ஆன சிறு பெண். அவள் அழகாக கேபிர டான்ஸ் மகிழ்ச்சி பொங்க ஆடுகிறாள். ஏரோதியாளுடைய மகள், இவனுடைய கீப்பு. இவன் அனாவசியமாக தன் சகோதரன் மனைவி பிலிப்பினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அவளுடைய மகளுடைய டான்ஸிலே எவ்வளவு கேவலமாக இருக்கிறவார்கள். இந்த டான்ஸிலே அதிலே மதிமயங்கி, அந்த மதிமயங்கி இதில் அவன் சொல்லுகிறான், சிறுவனே உனக்கு என்ன வேணும்? எல்லா பிறப்புகளும் அமர்ந்திருக்கிற பொழுது என் ராட்சியத்திலே, என் செல்வத்திலோ உனக்கு பாதி பங்கை கூட நான் உனக்கு கொடுக்கிறேன். பாருங்கள், அந்த இச்சையினுடைய ஆசை எப்படி ஒரு மனிதனை கேவலப்படுத்துகிறது.
இந்த இடத்தில் யோசிக்க வேண்டும். உலகத்தானை கர்த்தரை அறியாதவனை எப்படி கேவலப்படுத்தியதோ அதுபோல கர்த்தரை அறிந்தவனையும் கேவலப்படுத்தி விட்டது. அப்போ இயற்கையாகவே அந்த மாக்காள் அரச குடும்பத்தில் அரசியாக சக்கரவர்த்தியின் மகளாக இருந்த மாக்காளுடைய மகன்தான் யார் என்றால் இந்த அப்சலோம். இவன் யோசிக்கிறான், இந்த ராஜ மேன்மை அப்பாவுக்கு பின்பு அப்பாவுடைய வார்த்தையின்படியே அல்லது அப்பா இருக்கின்ற பொழுதோ அது எங்கே போய்விடும் என்றால் சாலமோனுக்கு போய்விடும். அவன் இன்னொருவன் மனைவியை எடுத்துக்கொண்ட அந்த சாலமோனுக்கு போய்விடும் என்று அடிப்படையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால், நிறைய பிரச்சனைகள், அம்னோன் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் நடந்து முடித்து விட்டன. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் ஜனங்களை தன் கைக்குள்ளே போட்டுக் கொண்டான். தன்னை ஒரு சேனாதிபதி, அதாவது தன்னை ஒரு 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 கலெக்டர் போல ஆக்கி கொண்டு சில பகுதிகளிலே விசாரிக்கிறது ஜனங்களை. அவர் ராஜாவினிடத்தில் போகக்கூடிய காரியமாக இருந்தால் இவனுக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ராஜாவினிடத்தில் போனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அவர் எப்பொழுதும் தன் மனைவி மறுமனையாட்டி இப்படி என்று அவர் சுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தாவீதுடைய தவறுகளை எல்லாம் வெளிப்படுத்தி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நியாயத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை சரியாக தீர்க்கிறேன் என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டு அவர்களை ஆறத் தழுவி அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவருடைய பிரச்சனையை குட்டி குட்டி பஞ்சாயத்து போல செய்து முடித்துக் கொண்டே இருந்தான். இன்றைக்கும் ஆளுகிற அரசாட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாட்களிலே நமது பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூட கட்ட பஞ்சாயத்தில் வைத்து அது செய்யக்கூடாது என்றால் கூட செய்து மிரட்டி மிரட்டி வைத்திருப்பார். இதுபோல அப்சலோம் அப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்தை பண்ணி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னை ஒரு பெரியவனாக ஆக்கி கொண்டான். மக்களுடைய இருதயமெல்லாம் தண்ணீரை போல கரைபுரண்டு யாரை சுத்தி வரலாயிட்டு இருந்தால் அப்சலோமை சுத்தி வரலாயிற்று. அந்த அளவிற்கு அவன் செய்து விட்டான். அந்த நேரத்திலே திடீரென கட்டுப்பாடு பண்ணி ஆட்சியை கவிழ்த்து தன்னை ராஜாவாக அறிவித்துக் கொண்டான். தாவீதோடு இருந்த பிரதான மந்திரியாக இருந்த அகித்தோப்புவில் என்று சொல்லுகிறவரையும் தன் கைக்குள் போட்டுக் கொண்டான். அகித்தோப்பிலும் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான் தாவீதின் ஆட்சியை கவுத்த வேண்டும் என்று. அவனுடைய வார்த்தை தெய்வ வார்த்தை போல் இருந்தது. கவுழ்த்த வேண்டும் என்று அவன் ஏடிக்கொண்டிருந்தான். சங்கீத புத்தகத்தில் படிக்கிறோம், நல்லா சாப்பிட்டோம், இருந்தோம், காலை தூக்கின, கையை தூயனிய இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி தாவீது புலம்புவது அகித்தோப்பிலை குறித்து புலம்புவார். அது கர்த்தர் புலம்புவது போல யூதாஸ் காரியத்தை போல அது இருக்கும். அவ்வளவு ஒரு மேன்மையாக அகித்தோப்பிலை வைத்திருந்தார். பின்ன ஏன் அவனை மாறினான் என்றால் தாவீதினுடைய மதிகெட்டுத்தனத்தினாலே. அந்த உரியாவினுடைய மனைவிற்கு மாமன் அல்லது பெரியப்பன் சித்தப்பன் என்கின்ற ஒரு உறவினுடைய அடிப்படையிலே இந்த அகித்தோப்பில் காணப்பட்டான். ஆகவே அவன் சமயம் பார்த்து கொண்டிருந்து ஆட்சியை கழுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து அதற்கு இசைந்து வருகின்ற அவருடைய மகனை வைத்தே, அதாவது தாவீதின் விரலை வைத்தே தாவீதினுடைய கண்ணை குத்தி விட்டான் அகித்தோப்பில். அப்படி குத்தி இந்த அப்சலோமை ராஜாவாக அவன் அறிவித்து விட்டான். எல்லாருமாக சேர்ந்து கூடி அப்சலோம் வாழ்க வாழ்க என்று சொன்ன பொழுது அடுத்த நிமிடமே என்ன நடக்கும்? அப்சலோமினுடைய திட்டத்தின் அப்சலோமும் இனி மக்கள் தன் தந்தையிடம் போய்விடக் கூடாது என்பதற்காக வேகமாக தகப்பனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான். பாருங்கள், உலக பேரழகன், ஒரு பழுதும் இல்லாதவன் என்று அவரை குறித்து பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. அப்படி ஒரு பேரழகு கொண்ட தன் மகனை எப்படி தூக்கி கொஞ்சிருப்பான்? அவனே அவனுடைய நெஞ்சத்தில் மிதிக்கிறான், அவனுடைய முகத்தில் அறைகிறான், கண்களை குத்துகிறான். அதற்கு ஆலோசனை தாவீதுக்கு இருந்த அந்த மேன்மையான அந்த ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த அகித்தோப்பில் அதை செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்தான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் தெரிந்து கொள்ளுங்கள், தன் உயிர் தப்பிப்பதற்காக தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மற்ற தன்னுடைய மனைவிமார்கள் இவர்கள் எல்லாம் அவன் இரவோடு இரவாக கால்நடையாக வெறுங்காலால் அழுது கொண்டு துணியை முகத்தில் போட்டுக்கொண்டு அழுது கொண்டே போனான் தாவீது. அப்பொழுது சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாக பெரிய இருக்கிறார்கள். அவனுக்கு கர்த்தருடைய துணை இல்லை. அவன் இந்த பாவத்தை செய்தவன், இந்த கேவலத்தரமான காரியத்தை செய்தவன் என்று அநேகர் எழுப்பி விடுகிறார்கள். எவ்வளவாக என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்தில் என் மகனேவே என்னை கொலை செய்வதற்கு, என் ஸ்தானத்தை அவனை பறித்துக் கொள்வதற்கு என் சத்துருக்கள் இந்த அளவுக்கு ஆகிவிட்டார்களே.
ஒரு பக்கம் என்னுடைய காரியம் என்று புலம்புகிறார். ஆனாலும் கூட சூழ்நிலைகளை பாருங்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் பெருகுகிற பொழுது, இப்பொழுது ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. தன்னுடைய சொந்த மகனிடத்திலேயோ தன்னுடைய உறவு சார்ந்த கூட்டத்தினிடத்திலேயோ இல்ல, கர்த்தரிடத்தில் இருக்கிறது ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வனாந்தர மலை முகடுகளிலே அவன் தங்கி தாவரித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து எழுது கொண்டிருந்தான். எவ்வளவாக பிரிவிருக்கு என்று சொல்கிற பொழுது, தாவீதினுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ஒரு உப்பரியை, அதாவது எல்லாம் எப்படி ஒளிப்படத்தில் எந்த பாவத்தை பட்சவாளிடத்தில் செய்தானோ அதே பாவத்தை ஒரு கூடாரம் போட்டு அதே உட்பெரியை மாளிகையில வைத்து எல்லோரும் பார்க்க அந்த மறுமனையாட்டிகளை எல்லாம் அவன் கெடுத்தான். அவனுக்கு சித்தி இந்த முறையில் வேணும். கெடுத்து ஜனங்கள் எல்லாம் கைதட்டி ஆராதிக்கிறார். சவுல் குடும்பத்தை பாழாக்கியவன், பட்சபாளுடைய உரியாவை கொன்றவன், அவன் குடும்பத்தில் அவன் மகனை வைத்தே கர்த்தர் அவனை அடித்தார், அவனை நொறுக்கினார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவரும் அதை குறித்து யோசிக்கவில்லை. ஜனங்கள் கண்மயக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, எனக்கு விரோதமாக என்ன வந்தாலும் அது கர்த்தருடையது. எவ்வளவு பெரிய இருந்தாலும் கர்த்தரிடத்தை சொல்வார். அதாவது எவ்வளவு ஒரு சூழ்நிலைனாலும் இது ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த பெருக்கமான இந்த எதிரிகள் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு விடுதலை இயேசுவின் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தை அவன் சொல்லி, அதற்கு பின்பு யுத்தம் நடக்கிறது. தாவீதினுடைய படைக்கும் அப்சலோம் படைக்கும். ஆனால் அப்சலோம் படை வீழ்த்தப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ரட்சிப்பு தாவீதினுடைய படையோடு இருந்தது. ஆகவே மீண்டும் அவன் ராஜாவாக வந்தான். ஆனால் அழுகிறான், புறம்புகிறான். தன்னுடைய மகன் அப்சலோம் செத்ததுக்காக, நான் செய்த பாவத்துக்கு நான் செத்திருந்தா நல்லா இருக்குமே, என் மகனாகி அப்சலோமே, என் மகனே அப்சலோமே அப்சலோமே என்று அழுது அலறிக் கொண்டிருந்தான். விடிய சின்ன மதிகேடு என்ன பண்ணிவிடுகிறது? எவ்வளவு தூரத்துக்கு அந்த சத்துருடைய காரியம் பெருகி வந்து விட்டது பார்த்தீங்களா? ஆகவே இந்த இடத்துல எவ்வளவாக சத்துருக்கள் பெருகிறார்கள். இந்த சத்துருக்களுடைய பெருக்கமானது என்னெல்லாம் பண்ணுகிறது என்பதை பிரியமானவர்களே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவிலே சொல்லுகிறேன். ஆனாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கையிலே தவறி விழுந்தவன். ஆனால் கர்த்தரை பிடித்து அவரிடத்திலே சாஷ்டாமாக பணிந்த பாவத்தை மன்னிப்பை பெற்றுக் கொண்டவனுக்கு ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. நீங்களும் நானும் நாம் உளையான பாவ சேற்றிலே உழண்டு கொண்டு பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சஞ்சலமான நிலைமை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏது உண்டு பண்ணியிருந்தால், நான் வேதத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், நீங்கள் தோல்வி முகத்தோடு துவண்டு கொண்டு அப்படியே சோர்ந்து போகாமல் என் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தினர்கள் எவ்வளவு சத்துருக்கள் பெரியிருந்தாலும் அதிலிருந்து விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படியே செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.